விருச்சிக ராசி. ஸோ விருச்சிக ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி வந்து செவ்வாய். ஸோ விருச்சிக ராசியில் வந்து செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படின்போது, அவர் வந்து இப்போ வந்து 2-3 ட்ராவல் பண்ணும்போது நிறைய பிரயாணங்கள், நல்ல வருமானங்கள், சொத்துக்கள், புதிய டாக்குமெண்டேஷன், ஆன்லைன் வியாபாரம் இதெல்லாம் வந்து நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ ரொம்ப சிறப்பாக தான் உங்கள் முயற்சிகள் வேலையிலும் பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள், அந்த மாற்றங்கள்லாம் பெரிய உயர்வு வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாயிருக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தா 2 மற்றும் 5ஆம் அதிபதி. ஸோ 2 மற்றும் 5ஆம் அதிபதியான குரு 8இல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள், குடும்பத்திலும் சரி குழந்தைகள் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் பிரச்சனைகளோ ஸ்ட்ரெஸ்ஸஸோ வரதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 3-4ஆம் அதிபதியான சனி உங்களுக்கு வந்து 5இல் இருக்கும்போது கொஞ்சம் பழைய சொத்துக்கள், பழைய வண்டி வாகனங்கள் புதுப்பிக்கிறது, வண்டி வாகனங்களை வந்து சரி பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயம் சில பேருக்கு வந்து செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்துது. அதுக்கப்புறம் உங்களுடைய 5ஆம் அதிபதி வந்து 8இல் இருந்து குழந்தைகள் விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்குங்க. குழந்தைகள் கொஞ்சம் ஏடாகூடமாக நம்மகிட்ட பிடிவாதமாக பேசுவாங்க. அதுக்காக கொஞ்சம் விட்டு கொடுத்து தான் போகணும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் அதிபதி செவ்வாய் வந்து உங்களுக்கு முயற்சியில் பெரிய வெற்றிகள், வேலையில் நிறைய மாற்றங்கள், அதனால் நல்ல பெரிய சம்பளத்துக்கு போய் ஒரு வேலை கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. லோனுக்காக நிறைய ஒரு எம்ஓஇ சைன் பண்ணுறது இதெல்லாமே அற்புதமாக நடக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது அந்த 7ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 7ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான விஷயங்கள், முயற்சியில் வெற்றி, சில நேரம் வந்து பிரயாணங்கள், நிறைய பிரயாணம் பண்ணுறமான சூழ்நிலையை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தா தொழில் ரீதியான விஷயங்கள் பெரிய லெவலில் முன்னேறணுங்கிற பெரிய லெவலில் வந்து பிளான் பண்ணி போவீங்க, எல்லாமே அற்புதமாக நடக்குங்க. அதுக்கப்புறம் உங்களது 8ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்தீங்கன்னா 2இல் இருக்கும்போது கொஞ்சம் பார்த்து பேசணும், கொஞ்சம் ஏடாவடமாக பேசுவோம். பெரிய லாபங்கள் அது வருது இது வருதுன்னு சொல்லி பெரிய லாபங்களை நினச்சி போய் கடைசியில் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸில் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 10ஆம் அதிபதி. ஸோ 10ஆம் அதிபதியான சூரியன் வந்து உங்களுக்கு வந்து 2-3 நிறைய முயற்சிகள், நல்ல வருமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. சந்திரனும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சிறப்பான பலன்கள், அதாவது பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் இருக்கணும் பெரிய லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் அற்புதமாக இருக்குங்க. 11ஆம் அதிபதி வந்து புதன் வந்து உங்களுக்கு 8ஆம் அதிபதியாக இருக்கும்போது பார்த்து கமிட்மெண்ட் கொடுங்க. மூத்த சகோதரர்களால் குடும்பத்தில் வந்து சின்ன கலக்கங்களோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க.